ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நெறைய பேத்துக்கு யுபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். பட் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு என்னென்னலாம் படிச்சிருக்கணும், என்ன ஏஜ் இருக்கணும், எத்தனை வயசு வரை எழுதலாம் அப்படிங்கிற நெறைய டவுட்ஸ் வந்து இருக்கும். அத எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம கிளாரிஃபை பண்ண போறோம். ஸோ நீங்க யுபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கலான்னு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதே மாரி நம்மளுடைய சேனல்ல யுபிஎஸ்சி எக்ஸாம் சம்மந்தமா எக்கச்சக்கமான கன்டென்ட் டெய்லியும் உங்களுக்கு போட்டுட்டு இருக்கோம். யூபிஎஸ்சிக்கான டிப்ஸு, ட்ரிக்ஸு, கிளாஸஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இன்னைக்கான வீடியோல நம்ம யூபிஎஸ்சிக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி மொத்தம் ஒரு 24 போஸ்டிங்ஸ் இருக்கு. இந்த 24 போஸ்டிங்ஸ்க்கான நபர்களை எடுக்கக்கூடியதுக்கான ஒரு எக்ஸாம் தான் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம். ஸோ இப்போ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நேஷனாலிட்டியை பொறுத்தவரை நீங்க இந்தியன் நேஷனலா இருக்கணும். நம்ம எல்லாருமே இந்தியனா தான் இருப்போம். இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டியே நீங்கள் கண்டிப்பாக இந்தியனாக இருக்கணும். ஸோ அடுத்து செகண்ட் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் ஒவ்வொரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன், ஏதாச்சும் ஒரு அண்டர் கிராஜுவேஷன் மட்டும் முடிச்சிருந்தா போதும். பிஜியோ இல்லை பிஹெச்டியோ தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு டிகிரி, ஒரு யூஜி டிகிரி மட்டும் போதும். இது எந்த ஃபீல்டில் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், பிஎஸ்சி படிச்சிருக்கலாம், பிகாம் படிச்சிருக்கலாம், இல்லை டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கலாம். இந்த மாதிரி என்ன கிராஜுவேஷனாக முடிச்சுக்கலாம். ஏதோ ஒரு கிராஜுவேஷன். அதில் என்ன கண்டிஷன் அப்படின்னா, நீங்கள் கிராஜுவேஷன் வாங்கின யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அது யூஜிசினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கணும். அதே மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சார் நான் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை தான் முடிச்சிருக்கேன், கரஸில் தான் பண்ணியிருக்கேன், எனக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பண்ணியிருந்தாலும் யூபிஎஸ்சி இது பண்ணலாம். அதே மாதிரி இன்னும் சில பேர்த்துக்கு, சார் நான் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கேன் சார், நான் எலிஜிபிளா அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. எஸ், நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஒரே ஒரு கண்டிஷன், ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். அந்த டிகிரியை நீங்கள் அரசாங்கத்தினால அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகாரம் பெற்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கணும். தமிழில் படிச்சிருந்தாலும் சரி, என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம். அதே மாதிரி இன்னும் நிறைய பேர்த்துக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் இப்போ தான் ஃபைனல் இயர் படிக்கிறேன் சார், நான் இந்த எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னா, எஸ். ஸோ நீங்கள் ஃபைனல் இயர் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபைனல் இயர் படிக்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் என்ன ஒரு கண்டிஷன்னா, நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறதுக்குள்ளே ப்ரிலிம்ஸு மெயின்ஸ்லாம் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா, இன்டர்வியூ போகிறதுக்குள்ள உங்களுக்கு கையில் சர்டிஃபிகேட் வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துங்க. ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால் இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பெரிய பெரிய இதெல்லாம் கிடையாது. தென் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் டிகிரியில் 80% வாங்கியிருக்கணும், 75% வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மார்க் இது கொடுத்துருப்பாங்க. பட் இதை பொறுத்தவரை அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணாலும் சரி இந்த எக்ஸாம் வந்து இது பண்ணலாம். ஸோ இதான் வந்து இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் மாறும். நீங்கள் எஸ்சி கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா ஒரு ஏஜ் லிமிட் இருக்கும், எஸ்டி கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா ஒரு ஏஜ் லிமிட். இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது. மினிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை எல்லா கேட்டகிரிக்குமே 21 வயசு அப்படிங்கிறது காமனு. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியாக இருக்கீங்க, ஜென்ரல் அப்படிங்கிறது ஓசி கேட்டகிரி, நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 32 இயர்ஸ் வரை நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஓபிசி, ஸோ ஓபிசி அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் பிசி முஸ்லீம், பிசி, எம்பிசி இந்த மாதிரி கேட்டகிரிலாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசி அப்படிங்கிற கேட்டகிரியில் வருவாங்க. நீங்கள் ஓபிசி கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 35 இயர்ஸ், உங்களுக்கு 35 வயசு வரை நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா, ஸோ நீங்கள் எஸ்சியாவோ இல்லை எஸ்டி கேண்டிடேட்டாவோ இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 37. ஸோ ஓகேங்களா, இதான் வந்து ஏஜ் லிமிட்டு. ஜென்ரல் கேட்டகிரிக்கு 32, ஓபிசிக்கு 35, எஸ்சி எஸ்டிக்கு 37. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அட்டெம்ப்ட். ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாமில் அட்டெம்ப்ட் இருக்குது. ஒரு கேண்டிடேட் வந்து இத்தனை அட்டெம்ப்ட் தான் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் இருக்குது. ஸோ அட்டெம்ப்டை பொறுத்தவரை நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 6 அட்டெம்ப்ட், மேக்ஸிமம் 6 அட்டெம்ப்ட் வரை எழுதிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 9 அட்டெம்ப்ட்ஸ், ஸோ மேக்ஸிமம் வந்து 9 அட்டெம்ப்ட் வரை எழுதிக்கலாம். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அட்டெம்ப்டே கிடையாது, அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட். நீங்கள் 37 வயசு வரை 37 இயர் வரை எத்தனை அட்டெம்ப்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து மெயினான எலிஜிபிலிட்டி. ஸோ ஏஜ் என்ன இருக்கணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், அதே மாதிரி அட்டெம்ப்ட் என்ன இருக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு வேறு யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பற்றி ஏதாச்சும் டவுட்
டவுட் இருக்கு அப்படின்னா அந்த டவுட்டை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வெரண்டா ஐஏஎஸ்ல யூபிஎஸ்சிக்கான ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனுக்கான கோச்சிங் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இது 2027 எக்ஸாமுக்காக. இந்த பேட்சஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பேட்சஸ்ல அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க. லிமிட்டடா ஒரு 50 to 60 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஒரு பேட்ச்க்கு வந்து இருப்பாங்க. அதனால ஃபேக்கல்ட்டியும் சரி, மென்டாரும் சரி, பசங்க கூட இண்டிவிஜுவலா இன்டராக்ட் பண்ணலாம். பசங்க வந்து என்ன டவுட்ஸ் இருந்தாலும் வந்து கேட்டுக்கலாம். இது இல்லாம வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவல் மென்டார் இருப்பாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸை இண்டிவிஜுவலா கைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம 24/7 ஸ்டடி ஹால் சப்போர்ட் இருக்கு. நம்ம எல்லா புக்ஸோட லைப்ரரியும் இருக்கு. தென் டெஸ்ட் டெய்லியும் வந்து பசங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்ஸ் சர்க்கிள் டெஸ்ட், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சியோடைய பேட்டர்ல எப்படி கொஸ்டின்ஸ் இருக்குமோ அதே மாதிரி கொஸ்டின்ஸோட ஸ்டாண்டர்ட்ல நம்ம வந்து டெஸ்ட் வைப்போம். எக்கச்சக்கமான டெஸ்ட் வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்க வந்து வெளியூர்ல இருந்து வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்மே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்ம வெஸ்ட் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்காலர்ஷிப்ல நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து டிஸ்கவுண்ட்ஸும் ஸ்காலர்ஷிப்பும் அவைலபிளா இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கங்க. நீங்க நம்மளுடைய பேட்சஸ் யூபிஎஸ்சி ஆன்லைனா இருக்கட்டும், ஆஃப்லைனா இருக்கட்டும் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணி உங்களுடைய அட்மிஷன்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்க இந்த நம்பர் கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. டெஸ்ட் எடுக்கிற மார்க்கை பொறுத்து நீங்க டிஸ்கவுண்ட்ஸும் வாங்கிக்கலாம். ஸோ இன்னும் லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்கு. பேட்சஸ் வந்து சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்பவே உங்களுடைய அட்மிஷனை புக் பண்ணிக்கங்க. ரொம்ப முக்கியமா கிளாஸ் எடுக்க போற ஃபேக்கல்டிஸ் எல்லாமே ரெப்யூட்டடான ஃபேக்கல்டி. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் எடுக்கிறேன், பாலிட்டி இதிரி சார் எடுக்கிறாங்க, தென் ஜியாகிரபிக்கு இளஞ்செழியன் சார் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சகாயம் சார் வந்து சீஃப் மென்டாரா பசங்களுக்கு வந்து இருப்பாங்க. ஸோ அதனால நீங்க குவாலிட்டியை பத்தி கவலைப்படவே தேவையில்லை. உங்களுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற கனவு இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ரோல் பண்ணிக்கங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க காலேஜ் ஃபைனல் செமஸ்டர் படிச்சுட்டு இப்போதான் வெளியே வர்றீங்க அப்படின்னா நீங்க டெல்லியோ இல்லை வேற பெங்களூரோ போயிட்டு கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. இப்போ சென்னையிலேயே நம்ம வந்து தரமான ஒரு கோச்சிங் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால காலேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னாலும் சரி, அதே மாதிரி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காகவே ஸ்பெஷலாக நம்ம வந்து ஈவினிங் பேட்ச் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னோட வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுறீங்க அப்படின்னா ஆசிக் சாரோட வீடியோ பார்த்துட்டு வந்தோம்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஸ்பெஷலாக டிஸ்கவுண்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. வேற உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நம்ம டீம் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க. Veranda IAS, where your dream becomes reality.